கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் தலைமை கழகத்திற்கு வருவதை எந்த சக்தியும் தடுக்க முடியாது. கட்சி அலுவலகத்திற்கு போவது முதல்ல இருக்குமா இல்ல தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது முதல்ல இருக்கும்? அது ஓரிரு தினங்களில் அறிவிப்பார். இல்ல இந்த தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் போறது சம்பந்தமா உங்ககிட்ட ஏதாவது ஆலோசனை நடத்தினாரா? நீங்க ஒரு மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர், அவருக்கு ஒரு பிரச்சார பீரங்கியாவும் நீங்க இருப்பீங்க, உங்ககிட்ட ஏதாவது ஆலோசனை கேட்டார். பொதுமக்கள் மத்தியில் எந்த செய்திகளை முன்வைக்கலாம், தமிழ்நாட்டில் இப்பொழுது இருக்கிற பிரச்சனை என்ன, இதற்கு என்ன தீர்வு என்ன என்கிட்ட ஆலோசிச்சார். மக்கள் மத்தியில நீங்க எதை சொல்லி ஒரு கூட்டம் போடுறதோ பொதுக்கூட்டத்திலேயே எதை வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணுவீங்க? இங்க பாருங்க, துணை பொதுச்செயலர் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதே நான் பொதுக்கூட்டங்களில் பேசிட்டேன். துணை பொதுச் செயலாளரே நேரடியாக வருகிற பொழுது அவர்தான் இந்த இயக்கத்திற்கு தலைமை தாங்க வேண்டும் என்று கழகத்தின் எல்லா மட்டத்திலும் இருக்கிறவர்கள் விரும்புகிறார்கள். முதலமைச்சர் யாரை பற்றி பேசல? யாரு முதலமைச்சர்? எதையுமே இதுவரைக்கும் பேசலையே. அவர் ஏத்துக்கலையா? அவர்கிட்ட தான் கேட்கணும். அமைச்சர்கள்னு சொல்லாதீங்க, ஜெயக்குமார் சொன்னாருன்னு சொல்லுங்க. ஜெயக்குமார் தாங்க சொன்னாரு. ஜெயக்குமார் இன்னும் படிக்க வேண்டிய பாடம் இருக்கிறது. பன்னீர்செல்வம், பழனிசாமி இரண்டு தரப்பும் சேர்ந்து கொண்டு இந்த அதிமுகவை அவங்களுடைய வசம் வைத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை நடந்திருக்கு. இது தொடர்பான பேச்சுவார்த்தை போயிட்டு அப்படி ஒரு ஆசை அவர்களுக்கு இருக்குமானால் அந்த ஆசை நிறைவேறப் போவதில்லை. சார், ஓபிஎஸ் வந்து 10ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காரு. சென்னையில வந்து ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காரு. எடப்பாடி அரசு தலைமையிலான அரசு வந்து ஊழல் அரசுன்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காரு. ஊழல் அரசு என்று பழனிசாமி ஆர்ப்பாட்டம் அறிவித்த அந்த நிமிடத்திலிருந்து பன்னீர்செல்வம் அறிவித்த அந்த நிமிடத்திலிருந்து சேகர் ரெட்டி தூக்கம் வராமல் தவிப்பதாக தகவல். ஜெயக்குமார் இப்ப கட்டுப்பாடுகளை மீறி தொடர்ந்து பேசிட்டு வராருன்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் ஒரு பொன்மாலை பொழுதில் நடக்கும். அது நடக்கும். தமிழ்நாட்டின் திசைகளை தீர்மானிக்க பிறந்தவன் டிடிவி தினகரன். திராவிட இயக்கத்தினுடைய கருதுகோளை நிறைவேற்றுவதற்கு காலம் தந்த தலைவன் டிடிவி தினகரன். அடுத்தது சொல்லட்டுமா? அன்னை தமிழகத்தை ஆள பிறந்தவனும் டிடிவி தினகரன் தான். சார், பன்னீர்செல்வம் வந்து டிடிவி தினகரனை மத்திய பாஜகவோட அரசோட சேர்ந்து முடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா சொல்றாங்க. யார? டிடிவி தினகரன். அவரை எப்படிங்க முடக்க முடியும்? காற்றை யாராவது கைது செய்ய முடியுமா? இப்படி ஒரு சந்தேகம் வந்தவரை சிறையில் தள்ள வேண்டும். தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலருக்கு அதிகாரம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சொன்னது என்ற தகவல் தவறானது. ஆனால் தேர்தல் ஆணையம் சொன்னது டிஸ்பியூட்ல இருக்கு, இது குறித்து எந்த தகவலும் இல்லை என்றுதான் தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கிறது. ஆமா, டிஸ்பியூட்ல இருக்கு, அவ்வளவுதான். இது குறித்து எந்த தகவலும் இல்லைன்னு தான் சொல்லுது தேர்தல் ஆணையம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அனைத்து அதிகாரங்களும் பொதுச் செயலாளருக்கு தான். கட்சியின் துணை பொதுச் செயலர் நியமிப்பது பொதுச் செயலாளருக்கான அதிகாரம். அது குறித்து கருத்து கூற தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை. தங்களிடம் தகவல் இல்லை என்று தெரிவிக்கலாம். முதல்வர் உட்பட 122 எம்எல்ஏக்களும் டிடிவி தினகரன் கட்சியின் துணை பொதுச் செயலராக நியமிப்பது பொதுச் செயலாளருக்கான அதிகாரம். அது குறித்து கருத்து கூற தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை. தங்களிடம் தகவல் இல்லை என்று தெரிவிக்கலாம். முதல்வர் உட்பட தினகரன் எம்எல்ஏக்களும் லட்சத்திற்கு மேற்பட்ட பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தகவலை கூட தெரிந்து வைத்திராமல் இருப்பது தேர்தல் ஆணையத்தின் பொது அறிவின் லட்சணத்தை தான் வெளிப்படுத்துகிறது.
இதை வைத்து போட்டு இன்று தினகரன் பத்திரிகையாளர் சந்திப்பை மழுங்கடிக்க செய்யும் என்ற கற்பனை கோட்டை கட்டி கொண்டிருப்பவர்கள் கற்பனையில் வாழ வேண்டியதான் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன்.